ஒரு தாவீது அப்படின்ற இந்த சின்ன பையன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வர்றான். இப்போ ஆகாரத்தை கொண்டு வரும்போது வெகு தூரம் நடந்து வந்து இவங்களுடைய நலன் விசாரிக்க வரும்போது கோலியாத் என்கிற அந்த ராட்சதன் வந்து கத்திட்டு கிடக்குறான். உடனே இவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. என்ன வருது அப்படின்னா, என்ன இந்த மனுஷனை இவ்வளவு நாள் கத்துறதுக்கு விட்டுட்டு இருக்கிறீங்க, நான் போவேன், அந்த மனுஷனுக்கு முன்பாக நின்று நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க, அவனை தடுத்து நிறுத்துறாங்க. எப்படி தடுத்து நிறுத்துறாங்கன்னா, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, கவனிங்க, இந்த இடத்துல தன்னுடைய சகோதரன் கோபப்படுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. எதுக்கு கோபப்படணும்? ஆனா இந்த சின்ன பையன் இவன் இவ்வளோ தூரம் சாப்பாடை தூக்கிட்டு வந்தான், அவன் மேல கோபப்பட்டு, இந்த மனுஷன் யாருக்காக நிற்கிறேன்னா, யாருக்காக கோலியாத்தை ஜெயிக்கிறேன்னா, இவங்க எல்லாருக்காக வந்தான். ஆனா அவன் மேல கோவப்பட்டு தாவீதின் மேல் கோவம், நீ இங்கே வந்தது என்ன? எதுக்குடா இங்க வந்த? எதுக்குடா இங்க வந்த? அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தவனே எதுக்கு இங்க வந்தேன்னு சொன்னது மட்டுமல்லாமல், வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னா, அவனை மட்டமா குறைவா யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை, ஹலோ, இந்த வார்த்தையை சொன்னா எப்படி இருக்கும்? நீ வேடிக்கை பார்க்க தானே வந்த, நீ வேடிக்கை பார்க்க தானே வந்த, நாங்க யுத்த வீரர்கள், நீ வேடிக்கை பார்க்க, யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய். இதோடையும் நிறுத்தல, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். எப்படி பேசுறாங்க பாருங்க. நீ துணிகரம் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி, உன்னுடைய இருதயத்துல என்ன இருக்குது கேட்கல, அகங்காரம் இருக்குது. ஒரு தம்பியை பார்த்து சாப்பாடு கொடுக்க வேண்டியவனை வந்து பார்த்து, நான் இந்த மாதிரி கோலியாத்திற்கு விரதமா போறேன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பேச்சு பேசிட்டாங்க கூட பிறந்த சகோதரன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நானும் மறந்து என்ன பண்ணுவோம்? செத்தா சாகு, செத்தா சாகு, நீ சாகணும்னு உனக்கு தலையெழுத்து. நான் வந்து கொஞ்சம் கோலியாத்தை ஜெயிச்சுட்டு போகலான்னு நான் நினச்சேன், ஆனால் உன் வாய் ரொம்ப பெருசு, அதுக்கு வந்து நான் செய்கிற வேலையை குறைச்சி பேசுகிற, என்ன குறைச்சி பேசுகிற, என்னை வந்து துணிகரம் உள்ளவேன்ற, இவ்வளோ தூரம் உனக்கு சோத்து முட்டையை தூக்கிட்டு வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும்ப்பா, என்ன அடிக்கணும். நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்? அவ்வளோதான், ஒரு மூட் ஆஃப் பண்ணிட்டு, சரிப்பா சோறை தின்னுட்டு வேலையை பாருப்பா, நான் கிளம்புறேன்ப்பா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நம்ம உடனே நம்ம திரும்பி போயிருப்போம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு விரோதமாக என்ன வார்த்தையை பேசினாலும், நீ என்னை ரொம்ப மட்டமாக பேசுகிற, நீ என்னை ரொம்ப குறைவாக பேசுகிற, எனக்குள்ளே இருக்கிற பவர், ஆண்டவருக்குள்ளே எனக்குள்ளே வச்சிருக்கிற பவர் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியவே இல்லை. என்னை ரொம்ப குறைவாக நீ பேசி, நான் வந்து இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னு நீ பேசுகிற, என் இருதயத்தில் துணிகரோன்னு பேசுகிற, எனக்குள்ள பெருமை இருக்குன்னு பேசுகிற, நான் வந்து இது வெட் வெயிட்டுக்காக பண்ணுறேன்னு நீ சொல்கிற. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அவ்வளோ பேசினதுக்கு பிறகு அந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக செய்ய மாட்டோம், நம்ம மூட் ஆஃப் ஆகிருப்போம். இவ்வளவு செஞ்சு இவனுக்கு நன்றி இல்லையே, நான் இனி செய்ய மாட்டேன். ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது தாவீது இல்லை 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 இல்லை, அவங்க அவ்வளவு பேசினதுக்கு பிற்பாடும், அவ்வளவு வார்த்தையினால் தன்னை கொன்றதற்கு பிற்பாடும் அவன் என்ன ஆகலை அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நான் மூட் ஆஃப் பண்ண மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை நான் நம்புகிறேன், நிறைய ஒரு சிலர் எனக்கு தெரியும். நீங்கள் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள செய்ய வேண்டாம், இந்த மூட் ஆஃப் ஆகி வெறுத்து போய், உங்களுடைய தரிசனத்தை மறந்து போய், உங்களுடைய எதிர்காலத்தை வெறுத்து போய் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தையாக இருக்கலாம். என்னை பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டாங்க பாஸ்டர், சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சொன்னாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நன்றியே இல்லை, அவ்வளவு என்ன அவ்வளவு பேசுகிறாங்க. அதனாலே நான் நினச்சிட்டேன், நான் இனி செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டேன், அதனாலே நான் தூரத்தில் ஒதுங்கி நிற்கிறேன், அதனாலே என்னுடைய தரிசனம் போச்சு. இவங்களுக்கு செஞ்ச என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம், இவங்க நன்றி உள்ளவங்களா இருப்பாங்களா, இவங்க எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. காலம் முழுதும் நான் என்ன செஞ்சாலும் இவங்க எனக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. இவங்களுக்கு நன்றியே இல்லாத குடும்பம்னா என் குடும்பம் தான், நன்றியே இல்லாத கணவனார்னா என் கணவனார் தான், நன்றியே இல்லாத மனைவினா என் மனைவி தான், நன்றியே இல்லாத பிள்ளைங்கன்னா என் பிள்ளைங்க தான் பாஸ்டர். அதனால அவ்வளோதான், நான் மூட் ஆஃப் ஆகிட்டே, என்னுடைய வேண்டாம் விட்டுட்டேன், எனக்கு எவ்வளவு தாளந்து இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை இருதயத்தில் போட்டு பல மாதங்களாய் பல வருடங்களாய்
எல்லாத்தையும் புதைச்சு அப்படியே வச்சிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தினுடைய காயத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆற்றி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை இல்லை, உன்னுடைய தரிசனத்தை, உங்களுக்கு மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபையை, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை அவருடைய வார்த்தை தடுத்து நிறுத்தவே கூடாது. நீங்க அந்த மூட் ஆஃப்ல இருந்து வெளியே வாங்க. அந்த சோகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே எழுப்ப விரும்புகிறார். அந்த வார்த்தையின் மூலமாய் உண்டான அந்த காயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கோபுரத்திலே நிற்கிறதற்கு அழைக்கப்பட்டவள், நீ கோபுரத்திலே நிற்கும்படியாய் அழைக்கப்பட்டவன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியம் மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. அந்த மூட் ஆஃப்லயே நம்ம படுத்து கிடக்கவே கூடாது. ஆமேன். எலியாவுக்கும் இதுதான் நேர்ந்தது. ஏசபேல் அப்படின்ற ஒரு லேடி அங்கிருந்து சொல்றார், நாளைக்கு இத்தனை பேருடைய ஜீவனுக்கு பதிலாய் உன் ஜீவனை உன்னிடத்திலிருந்து எடுப்பேன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்டு மனசு நொந்து போய் உடஞ்சு போய், நம்ம இவ்வளவு பேருக்கு இவ்வளவு செஞ்சோமே, இத்தனை செஞ்சும் இந்த மாதிரி ஒரு லேடியினுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சே. எவனாவது ஒருத்தன் போய் எனக்காக வக்காலத்து வாங்குறானா, வழக்காடுறானா? ஆண்டவர் போய் அந்த லேடியினுடைய வாயை பூட்டுறாரா? ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்து அப்படியே போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம். போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை போதும் கர்த்தாவே, உங்க இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை போதும் கர்த்தாவே. ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீ ஏன்டா மூட் ஆஃப் ஆகுற? நீ ஏன்டா மனசு நொந்து போற? நீ ஏன்டா உன்னுடைய தாளந்த குழி தோண்டி புதைக்கிற? இப்படி வரத்தான் செய்யும். ஆனா அதன் நடுவிலையும் நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்ன தேவனுடைய கரம் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே இருக்கிற அநேகரை நான் நம்புகிறேன் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது, தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் இது உருவாக்கப்படுகிற நேரம். கண்டிப்பாக சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பாடும். பாடுவோம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் நேரம் இதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலும் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலும் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து பாடுவோம். சோர்ந்து போ, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா. கைகள் எல்லாரும் உற்சாகமாய் தட்டி, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு. பாடுவோம். சோர்ந்து போ. Praise the Lord. வல்லமை தேவனுடைய மகிமை. நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில்
நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு முடிவெடுக்கணும். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க எப்பொழுதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க மூட் ஆஃப் பண்ணி நான் இனி செய்ய மாட்டேன்ற வார்த்தையை நீங்க எப்பவுமே சொல்லவே கூடாது.